ஹாய், எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி சிலர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சிரிப்பு, சந்தோஷம் அப்படின்னு கேட்டோன்னா சிரிப்பா அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் இருக்காங்க. அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களுடைய சூழ்நிலை. ஆனால் அந்த சிரிப்பு, சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியில் எங்கேருந்து கிடைக்க போகிறது இல்லைங்க, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாம் ரசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளின் மீது நம்மளுடைய ஈடுபாடு இருக்கணும். அந்த பொருளை நாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நாம் அழகுபடுத்தும் போது நம்மளையும் அறியாமல் நமக்குள்ள அந்த சிரிப்பும் சந்தோஷமும் வந்துடுங்க. இது ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு பொருளையும் க்ளீன் பண்ணேன். அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இந்த வெயில் காலம் அப்படின்னு வந்துட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில்லுன்னு தண்ணி தேவைப்படும். இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டாலும் நாம் இன்னமும் பாரம்பரியமான மண் பாத்திரத்தை விடுறது இல்லைங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வகையான மண் பாத்திரங்கள்லாம் வந்துருச்சு. அப்படி லாஸ்ட்டு சம்மர் அப்போ நான் வாங்கினதான் இந்த ஒரு மண் பாத்திரம், தண்ணி ஃபில் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ஜக். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே எவ்வளோ ஒரு அழகான கலைநயத்தோட இந்த மண் பாத்திரத்தை செஞ்சுருந்தாலும் அது அவங்களோட டேஸ்ட். நம்மளோட டேஸ்ட்டுக்கு இதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இருந்த ஒரு சின்ன சின்ன பெயிண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிசைன், ஒரு சின்ன ஆர்ட் இதில் நான் பண்ணியிருந்தேன். இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதில் பெரிய விஷயமெல்லாம் எதுவுமே நான் பண்ணலைனாலும் இதில் எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு மன நிறைவு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேட்சாகவே ஒரு சின்ன டம்ளர், அந்த டம்ளரையும் இதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை விட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட ஈடுபாடு செஞ்சு பாருங்களேன், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே தன்னைப்பால வந்துடும்.